டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கள் எல்லா இடமும் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்னைக்கு வந்து செய்ய போகிறது எக் மசாலா கறி. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் வந்து ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயில் லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சோடனே வந்து இது கூட வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயமா இருந்தா 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு குட்டியா கட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், கிரேவியும் நல்லா வரும். சரி, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு சின்ன சின்ன வெங்காயமா இருந்தாலும் நான் 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சீரகம் சோம்பு எல்லாம் எண்ணெயிலே பொரிட்டோம். இந்த பட்டை கிராம்பெல்லாம் அப்போ நல்லா வாசம் நல்லா இருக்கும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனாதான் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு அப்படியே வதக்கி விடுங்க. ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம். இப்போவே உங்களுக்கு வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வேகட்டும், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும். வந்து நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம தோல் எடுத்துட்டு அங்கங்க நம்ம கீரை போட போறோம். ஃபர்ஸ்ட் தோல் வச்சு எடுத்துடலாம். இது பாருங்க, ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். எல்லா பக்கமும் நல்லா இந்த கலர் இலைகள்லாம் ப்ரௌனிஷா அந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா கிரேவி வந்து நிறைய வரும், டேஸ்டா இருக்கும் கிரேவி. ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே எப்பவுமே என்ன பண்றீங்கன்னா கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வெங்காயம் வதக்கும் போது சால்ட் சேர்ப்பாங்க. ஆனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்க போட்ட உடனே கொஞ்சமா சால்ட் சேருங்க. அடியில வந்து அடி பிடிக்கவே பிடிக்காது. அது நான்ஸ்டிக்கா இருந்தாலும் சரி, வேற எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி, குக்கர்ல செஞ்சா கூட சரி, எதுல செஞ்சாலுமே உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். ஸோ நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது அப்படியே இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சேர்க்க வேண்டிய மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், இதுக்குள்ளேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், உங்களுக்கு தேவைன்னா அதிகமாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம். காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் காரம் சொல்ற மாதிரி தான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் எல்லாமே போட்டுக்கிறேன். காரம் பார்த்து போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். இந்த மசாலா தூள் எல்லாமே பச்சை வடை போகிற வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கு அப்புறம் சின்ன தக்காளியா இருந்துச்சுன்னா 3 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியா இருந்தால் ஒரு 2 தக்காளி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதனால பச்சை வடை போடட்டும். இப்போ வந்து பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள நான் அரைச்சி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. நம்ம இப்பதான் அரைச்சி ஊற்றிருக்கனால இந்த பச்சை வடை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்குமே இதை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க தண்ணி ஊற்றணும். இந்த ஜார்ல மட்டும் லைட்டா தண்ணி ஊற்றி இப்போ ஊற்றிக்கலாம்.
உங்களுக்கு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓரளவு காரம் கம்மியாக இருந்துச்சு, உப்பு கம்மியாச்சுன்னா இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான். இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க முட்டையை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கீறும் போது நீங்கள் கீராம கூட போடலாம். ஆனால் இந்த மாதிரி கீறி போடும் போது உப்பு காரம் எல்லாம் நல்லா வந்து உள்ள பிடிக்கும். அதுக்காக தான். இதே மாதிரியே மற்ற இருக்க எல்லா முட்டையும் இங்கே நம்ம கீறி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க எல்லா முட்டையும். ஸோ இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும், ஏன்னா நல்லா பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்துருச்சு, தக்காளி எல்லாமே. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிரேவி சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம். ரைஸ் தர கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். ஸோ சப்பாத்தி, இட்லி, சாப்பு இது எல்லாத்துக்குமே, இடியாப்பம் எல்லாத்துக்குமே, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எக்கை வந்து இதுக்குள்ள போட்டுக்கலாம். போகிறதுக்கு எல்லாத்தையும் வலிச்சு விட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் வேகமாகவே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வேக வச்சு இந்த நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, உள்ள போட்டுக்கலாம். அப்படியே நமக்கு எந்த அளவுக்கு இது கிரேவி கட்டியாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு அப்படியே இந்த கிரேவி கட்டியாக வைக்கலாம். அந்த அளவுக்கு இது அப்படியே வேகட்டும். அந்த இட்லி மசாலாவோட இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து மேலே தூவி விட்டுட்டு இறக்கலாம். சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும். மூடி வச்சுலாம், மறுபடியும் மூடிச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். சூப்பராக எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதோட இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எக் கிரேவி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பார்த்துட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.